रहमतुल्लाहि ताला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि व कफ़ा व अला इबादिहिल्लज़ीना इस्तफ़ा, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़िल क़ुरानिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वमा आताकुमुर रसूलु फ़ख़ुज़ूहु वमा नहाकुम अन्हु फ़न्तहू। वक़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नमा बुइस्तु मुअल्लिमा। आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलानल अज़ीम। எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லோர்கள், இங்கே குழுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, இன்னும் 1-2 தினங்களில் ரபியுல் அவ்வல் மாதம் வரப்போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். நமக்கு முன் பேசிய சகோதரர் அவர்கள் பெருமானாருடைய ஆளுமைகளை பற்றி, பெருமானாருடைய பண்படுத்துகிற முறைகளை பற்றியெல்லாம் நமக்கு முன் அழகாக எடுத்து வைத்தார்கள். பெருமானாரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். பொதுவாக நபிமார்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கைக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது. மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நீங்கள் குரானிலே தேடி பார்த்தால் சில இடங்களில் இருக்கும், மிக சுருக்கமாக இருக்கும். டீட்டெயில்டான ஒரு தகவல் மற்ற நபிமார்களை பற்றி குரானிலோ ஏன் ஹதீஸிலோ நீங்கள் பார்த்துவிட முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான வரலாறு, அவர்கள் பிறந்தது முதல் இன்னும் பிறப்பதற்கு முன்பு இருந்த காலம், பிறந்த நேரம், பிறந்த நேரத்தில் நடந்த ஆச்சரியங்கள், பிறந்த பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள், வேதக்காரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் எதிர்கொண்டார்கள், அதற்கு பிறகு அவர்களுக்கு வாலிபம், வியாபாரம், நபித்துவம், பெருமானாருடைய திருமணம் என்று இந்த உலகத்தை விட்டு நபியவர்கள் பிரிகிற அந்த கடைசி நிமிடம் அனைத்து தகவல்களும் மிக துல்லியமாக, ஆதாரபூர்வமாக, அழுத்தமாக வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஓரளவிற்கு இதை சிந்தித்தாலே புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இந்த சமூகம் நபிமார்களின் வரிசையில் பெருமானாருடைய வரலாற்றை, வாழ்வியலை முழுமையாக தெரிந்து கொள்கிற போது இந்த உலகத்தில் அவர்கள் மிக தலை சிறந்த சீர்திருத்தவாதிகளாக மாறிவிடுவதற்கான வாய்ப்பை அதில் வைத்திருக்கிறான். இல்லாட்டி இந்த அளவுக்கு நபியினுடைய வரலாற்றை பாதுகாக்க வேண்டிய, அது போதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை வரலாறு ஒரு தனிச்சிறப்பானது. இந்த மாதத்தில் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகளை அநேகமாக நாம் பேச கேட்க காத்திருக்கிறோம். சங்கைக்குரியவர்களே, அது எல்லாவற்றையும் விட பொதுவாகவே 1400 வருடங்களை கடந்த ஒரு தலைவர் இன்றைக்கும் பேசப்படுகிறார், உயிர்ப்போடு பேசப்படுகிறார். நபி வாழ்ந்த காலம் வேறு, சூழல் வேறு, கலாச்சாரம் வேறு. இன்றைக்கு நவநாகரிக உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் ஆச்சரியம், இன்றைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவைப்படுகிறார்கள். இன்றைக்கும் பெருமானாருடைய போதனை உயிர்ப்போடு இருக்கிறது. அன்றைக்கு எப்படி அந்த சமூகத்தை, அரபு தேசத்தை நபியினுடைய வார்த்தைகள் தட்டி எழுப்பியதோ, புறையோடி போன அனாச்சாரங்களை உடைத்து தகர்த்தெறிந்ததோ, அதுபோல் இன்றைக்கும் பெருமானாருடைய வார்த்தைகள் இந்த உலகத்தில் மிகப்பெரியதொரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கு தேவைப்படுகிறது. இப்போ இந்த நூற்றாண்டிற்கு இறை தூதர் தேவைப்படுகிறார் என்பதுதான் யதார்த்தம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச செய்தி தான். நபியவர்கள் மக்காவிலே நபியாக அனுப்பப்படுகிற போது எல்லா அனாச்சாரங்களும் இருந்தது.
அதில் மிகப்பெரிய செய்தி நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய தகவல் நிறபேதம், மொழி பேதம், ஜாதி பேதம், குலபேதம், நாம் பெருசு நீ தாழ்ந்தவன் என்கிற அந்த பேதங்கள் அன்றைக்கு இருந்தது இல்லையா? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கருப்பினத்தைச் சேர்ந்த ஒரு அடிமையாக இருந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற அந்த அடிமைகளை உரிமை விடப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். நீங்கள் கவனித்தால் புரியலாம், ஏதோ விடுவிக்கப்பட்டுட்டாங்க, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்ற மனிதர்களோடு சராசரியாக வாழ்ந்தாங்கன்னு எடுத்துக்க முடியாது. சஹாபாக்கள்ல ஏன் அன்றைய காலத்தினுடைய தலைவர்களுக்கு கிடைக்காத முக்கியத்துவம், வரலாற்று சிறப்பு, தனித்துவம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது என்பதுதான் கவனிக்கத்தக்க செய்தி இல்லையா? காபாவுக்கு மேலே நபியவர்கள் நிற்க வைக்கிறார்கள். பிலாலை பாங்க சொல்லுங்க. காபாவை பார்ப்பது பாக்கியம், தொடுவது பாக்கியம், காபாவிற்கு பணி செய்வது பாக்கியம், பணிவிடைகள் செய்வது பாக்கியம் என்று கருதுகிற அரபுலகத்தில் காபாவுக்கு மேலே ஏறி நின்று பாங்க சொல்லுங்க. இந்த உலகத்தில் எந்த தலைவரும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை தந்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிறபேதத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்பதை கடந்து அரபு தேசத்தில் அரபுகளை விட முக்கியத்துவம் வழங்கப்பட்டார்கள். எந்த அளவுக்குன்னா, உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த 4 பெண்களை திருமணம் முடித்திருந்தார்களாம். சாத்தியமா? சஹாபாக்கள்லாம் சொல்லுவாங்களாம், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை உரிமை விட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்களில் தலைவர், உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவர். ஆத்தக்கா சையுதுனா அபூபக்கர் சையுதுனா பிலால். எப்படி சொல்லுவாங்க? அபூபக்கர் சையுதுனா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்கள் தலைவர், ஆத்தக்கா சையுதனா, எங்கள் தலைவர் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உரிமை விட்டார். எவ்வளோ பெரிய அந்தஸ்து! அதாவது நீ அடிமையிலிருந்து உரிமை ஆயிட்ட, ஆனால் எனக்கு கீழருன்னு சொல்லலை, உயர்ந்த இடத்தில் வைத்தார்கள். எங்களின் தலைவர்கள் என்று அரபுகள் கொண்டாடப்படுகிற அளவிற்கு உயர்ந்த இடத்தை பிடித்தார்கள் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியனுடைய முக்கிய அம்சம். ஏன்னா இன்றைக்கு அது நடைமுறையில் சாத்தியமானு கேட்குற அளவுக்கு இருக்கா இல்லையா? இந்த நவநாகரிக உலகம், ஜனநாயகம் என்று சொல்லுகிறோம், டெமோக்ரஸி என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவாகட்டும் அல்லது நம்முடைய நாடாகட்டும், தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதா? நிறபேதம் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டதா? ஜாதி பேதங்கள் தகர்த்தெறியப்பட்டு விட்டதா? இல்லையே. சங்கைக்குரிய பெருமக்களே, வருத்தத்திற்குரிய செய்தி, பிபிசி ஒரு புள்ளிவிவரம் எடுத்திருக்கான். சுமார் 5 வருடங்களில் 203 ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறது. ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்தான் என்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி சொந்த தகப்பனே தன்னுடைய பிள்ளையை கொள்வது, பிள்ளையை கொல்ல முடியாட்டி காதலிச்ச அந்த பட்டியலத்தைச் சேர்ந்த அந்த ஆண்மகனை குடும்பத்தார்கள், பெண் குடும்பத்தார்கள் கொண்டு விடுவது, இப்படியாக 203 கொலைகள் பதிவாகி இருக்கிறது. அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாக. அன்அஃபீஷியலாக அது தனி கணக்கு, அது கணக்கிலே வராது, லிஸ்ட்லேயே வராது. அதாவது இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அந்த அளவுக்கு அவர்கள் மனதில் புறையோடி போயிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை கொண்டுட்டாங்க. வக்கீல் கேட்குறாரு, எப்பா நீங்கள் எதுக்கு நிற்கிறேன்னு தெரியுமா? தெரியுமே, என் பிள்ளை வேறொரு ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணிச்சு, சொல்லி பார்த்தோம் கேட்கல, குடும்பமாக சேர்ந்து கழுத்தை நெரிச்சு கொண்டா நான் தான் கொன்னேன், பெருமையோடு சொல்கிறான். அதாவது கொலை நடப்பது, பிறந்தவர்கள் இறப்பதெல்லாம் ஒரு பக்கம், இன்றைக்கும் நவநாகரிக உலகத்திலேயும் சாத்தியப்படுத்த முடியாத ஒன்று என்று சொன்னால், சங்கைக்குரிய பெருமக்களை, தீண்டாமை இன்றைக்கும் வேரூன்றி போயிருக்கிறது. அதுவும் சமீபத்திய புள்ளி விவரம் சொல்லுகிறார்கள், மத சார்ந்த பிரிவினைகள், மதம் சார்ந்த பிளவுகள், ஆணவ கொலைகள் சமீப காலங்களாக அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த நூற்றாண்டில் நாம் சொல்லுகிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாதி பேதமற்ற, குலபேதமற்ற ஒரு தலைமுறையை உருவாக்கிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் சாதனையாளர்களாக சென்றிருக்கிறார்கள். அப்படிதானே? இன்னைக்கு நடைமுறை சாத்தியம் இல்லையே.
ஊராட்சி தலைவர் கொடியேற்ற முடியாது, ஏன்னா அவர் கீழ் ஜாதியைச் சேர்ந்தவர். சட்டமன்ற உறுப்பினர், அரசு விழாக்களில் அவருடைய பெயர் எடுக்கப்படுகிறது. நான் பட்டியலினத்தைச் சேர்ந்தவனாக இருந்தேன், சட்டமன்ற உறுப்பினர், இன்றைக்கும் நான் தீண்டாமையால் பாதிக்கப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஒரு இடங்களில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆச்சரியமான செய்தி, இந்த கால் சென்டர்கள்லாம் வேலை செய்கிறாங்க இல்லையா, 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த மாதிரியான இடங்களில் ரொம்ப பார்ப்பதற்கு நவநாகரிக உடை, நுனி நாக்கில் இங்கிலீஷ், வெளிநாட்டு நிறுவனங்களோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், அங்கே போய் பேட்டி எடுத்து அவன் சொல்கிறான், இங்கேயும் ஜாதி பார்த்து பழகுகிற சிந்தனை இருக்கிறது, இங்கேயும் எங்களிடத்தில் நிறபேதம் காட்டப்படுகிறது. அதாவது காதம் மாறி இருக்கிறது, காட்சி மாறலை. தீண்டாமை நவீன வடிவத்தில் வருகிறது. ஒரு அரசு விழாக்களில் அல்லது அதிநவீனமாக இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களில் இன்றைக்கு நீ இந்த நிறத்தைச் சேர்ந்தவன், இந்த இனத்தைச் சேர்ந்தவன் என்று பிறப்பால் பாகுபடுத்துகிற மனோநிலை இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால், இந்த நூற்றாண்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தேவை இந்த உலகத்தில் மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் சொன்னாங்க, குல்லுக்கும் அபீதுல்லா, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள், உங்களில் எந்த வித்தியாசம் கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு வித்தியாசம் வச்சுக்கலாம், நீங்கள் இறையச்சத்தோடு நற்காரியங்கள் செய்தால் நீங்கள் உயர்ந்தவர்கள், தப்சிங்க. இல்லை இறையச்சத்தை விட்டு விட்டு பாவம் செய்தால் தண்டனைக்குரியவர்கள். பர்ருன் வ ஃபாஜிருன், நல்லவன் கெட்டவன் என்கிற 2 ஜாதிகள் தான் இருக்கிறது, வேறு எந்த பாகுபாடும் இல்லை என்றார்கள். இந்த சமூகத்தில் அப்படி ஒரு நிலை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள், அறிவியல் விற்பனர்கள், டால்ஸ்டாய் சொல்லுகிறார், பெருமானாருடைய வரலாறை படிச்சுட்டு அவர் ஒரு ஃபீட்பேக் சொல்கிறார், இந்த விஞ்ஞான உலகத்தில் கூட செய்ய முடியாத பல மாற்றங்களை, சாதனைகளை முகமது அன்றைக்கே செய்துவிட்டு சென்று விட்டார் என்று சொல்கிறார். தலை சிறந்த அறிவாளியாக கருதப்படுகிற பெர்னாட் ஷா பதிவு செய்கிறார், இந்த காலத்தில் பெருமானாருக்கு ஒரு சர்வாதிகார ஆட்சி மட்டும் அமையும் என்று சொன்னால், அவர் பதிவு பண்ணுறார், அமையும் என்று சொன்னால் இந்த உலகத்தை வென்று அமைதியை முகம்மது நிலைநாட்டுவார்ங்கிறார். எப்படி சொல்றாரு? பெருமானாருடைய வரலாறை பார்க்கிறார், பெருமானாருடைய சாதனைகளை பார்க்கிறார். மதபேதமற்ற, மொழிபேதமற்ற, நிறபேதமற்ற, அனைவரும் சமம் என்று வார்த்தைகளால் இல்லாத நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டிய ஒரு சாதனையாளரை பார்க்கிற போது அவருக்கு வருகிற எண்ணம் என்ன? இன்றைக்கு அப்படி ஒரு ஆட்சி அவருக்கு வழங்கப்பட்டால் வெற்றி பெறுவார் என்பது மட்டுமல்ல, அமைதியை நிலைநாட்டுவார், நாம் பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான பேதங்கள் களையப்படும் என்று அவர் சொல்கிறார். சங்கைக்குரியவர்களே, அப்படின்னா இந்த அறிவியல் வளர்ந்து விட்டது, நாகரிகம் பெருகிவிட்டது என்பது பேசுவதற்கு அழகாக இருந்தாலும், பார்ப்பதற்கு அவர்கள் நவநாகரிக தோற்றத்தில் இருந்தாலும், இன்னும் உள்ளுக்குள் களையப்பட வேண்டிய பேதங்கள் நிறைய இருக்கிறது என்பதை பெருமானாருடைய வரலாறோடு ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த நூற்றாண்டு பெருமானாரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது இல்லையா? ஆச்சரியமாக இருக்குங்க. அதாவது இப்படிப்பட்ட ஒரு மனித சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட சில வருடங்களுக்குள் இவ்வளோ பெரிய ஆளுமைகளாக மாற்ற முடியுமா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. பெருமானார் வருவதற்கு முன்னால் அந்த மக்காவாசிகளை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தி மினன்னார் ஃபஅன்கதக்கும் மின்ஹா, நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள். யார் சொல்லா? அல்லாஹ் தஆலா அரபு மக்களுடைய வாழ்வியல் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் தான் நரகத்தில் விழுகிறதுக்கு, கிட்டத்தட்ட நரகத்தினுடைய விளிம்புக்கு போயாச்சு. ஃபஅன்கதக்கும் மின்ஹா, அதிலிருந்து பெருமானாரை அனுப்பி உங்களை நான் காப்பாற்றிருக்கேங்கிறான். அப்படிப்பட்ட மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை, அவர்களது வார்த்தை, அவர்களது வாழ்வு எப்படி மாற்றியிருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே சொல்லுக்கும் செயலுக்கும், ஏன் சிந்தனைக்கு கூட தரமான மனிதர்களாக அடையாளம் பெற்றவர்கள் சஹாபாக்கள். சங்கைக்குரியவர்களை இப்படி நினைத்து விடக்கூடாது. அவங்க யாருமே கோபப்பட மாட்டாங்க, அவங்க யாருமே தப்பாக பேச மாட்டாங்க, அவங்க யாருமே அப்படி கிடையாது. தவறுகள் நடந்தது,
சில நேரங்களில் கோபப்பட்டு இருக்கிறார்கள், சில நேரங்களில் அவர்கள் சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள். ஆனால் அந்த வார்த்தையை கண்டிக்கப்பட்ட போதும் திருத்தி கொடுக்கப்பட்ட பிறகும் வாழ்நாளில் அப்படி ஒரு தவறு வராமல் தங்களை தற்காத்து கொண்டார்கள். அதுதான் கவனிக்கத்தக்கது. எல்லாருமே பிறக்கிற போதே ரொம்ப ஜெனியூனாக யாரும் பிறக்கிறது இல்லையே. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ஜுடைய காலத்தில் தன்னுடைய அடிமை ஒட்டகம் கொண்டு வாங்கட்டாங்க, கொண்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரியான கோபம், மற்றவங்களாம் போயிட்டாங்க, நம்ம இன்னும் போகலைன்னு ஏஹராமில் இருக்கும்போது கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கம் வந்தாங்க, பேசுகிறத பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டாங்க. லஆனீன வ சித்தீகீன கல்லா வ ரப்பில் காபா. உண்மை பேசக்கூடிய சித்தீகீன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சபிப்பார்களா, திட்டுவார்களா? கல்லா, ஒருபோதும் கிடையாது. அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு உண்மையை பேசுகிற சித்தீகீன்களுக்கு, நல்லடியார்களுக்கு தனக்கு கீழ் உள்ளவர்களை திட்டுவது பொருத்தமல்லண்டாங்க. தான் அடிமை, திட்டலாம் அடிக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நபியவர்கள் சொன்னவுடன் ஏற்பட்ட மாற்றம் என்ன தெரியுமா? திட்டுன அடிமையை உடனே உரிமை விட்டாச்சு, அவரோட சேர்ந்து இன்னும் சிலரையும் உரிமை விட்டாச்சு. விட்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்று சொன்ன வாக்குறுதி என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன்டாங்க. நாம் கவனிக்க வேண்டிய இடம் இதுதான். அவங்களும் கோபப்பட்டாங்க, பேசினாங்க, ஆனால் என் வாழ்வில் இனி இப்படி நடக்காது என்றார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், சின்ன பொடிக்கற்களை தங்களுடைய வாயில் போட்டுப்பாங்களாம். ஏதாவது பேசணும் கோவம்னு அந்த கல் தடுக்குமா இல்லையா, அப்போ தன்னை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் கவனிக்கத்தக்க இடம். தவறுகள் நடந்திருக்கிறது, பேசியிருக்கிறார்கள். சில நேரங்களில் மனிதர்கள் தானே வரம்பு மீறி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அது உணர்த்தப்பட்ட பிறகு தங்கள் வாழ்நாளில் அப்படிப்பட்ட சொற்கள் குறை உண்டாக்கக்கூடிய, தன்னுடைய பண்புகளுக்கு குறை உண்டாக்கக்கூடிய செயல்கள் வாழ்நாளில் வந்ததே இல்லை என்பதுதான் கவனிக்கத்தக்கது. இப்போ இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய சாதனை. அதாவது சஹாபாக்கள் எப்படியெல்லாம் பண்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா, ஒரு கட்டம் வருது, அசர் தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 ரக்காத்தில் சலாம் கொடுத்தாச்சு. பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் இருக்காங்க. எல்லாம் அமைதியாக இருக்காங்க. கேட்கறது யோசனையாக இருக்குது, கேட்காமையும் இருக்க முடியாது. அப்போ துல் யதைன் ஒரு சஹாபி, அவருக்கு கொஞ்சம் கை கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதனால் அவருக்கு நபி அவங்க பட்ட பேரை துல் யதைன் என்று வைத்திருக்கிறார்கள். அவர் பெருமானாருடைய காதுக்கு அருகில் வந்து கேட்குறார், குசிரத்தி சொல்லா அம் நசீத யார் சொல்லலாம். வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். நீங்கள் மறந்துட்டீங்களான்னு எடுத்த உடனே கேட்கல, அது கேட்டால் ஒழுக்கம் இல்லாத செயல் இல்லையா? ஆனால் என்ன கேட்குறாரு? வஹி இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம், ஏதேனும் மாற்றங்கள் நடந்திருக்கலாம். அல்லாஹ் ஒருவேளை இன்று முதல் இந்த நேரத்திலிருந்து 4 ரக்காத் என்பதை 2 ரக்காத்துன்னு மாற்றிட்டானா? குசிரத்தி ஸலா, அல்லாஹுவால் சட்டங்கள் எதுவும் மாற்றப்பட்டிருக்கிறதா நாயகமே? அப்படி இல்லாட்டி நீங்கள் மறந்து தான் இருக்கணும். நம் நசீத்தை யார சொல்லலாம். முதல்ல இறைவன் மாற்றி விட்டானா, 2வது தாங்கள் மறந்து விட்டீர்களா? சங்கைக்குரியவர்களே, ஒரு இக்கட்டான நிலை. நபியிடத்தில் பேசித்தான் ஆக வேண்டும். எப்படி பேசுகிறார்கள்? சட்டத்தையும் கேட்க வேண்டும், பெருமானாருடைய சமூகத்தில் நாகரீகமாக கண்ணியமாக உரையாட வேண்டும். அவர் அவ்வாறு உரையாடினார்கள். சங்கைக்குரியவர்களை, இதுதான் நபியவர்கள் இந்த உலகத்தில் சஹாபாக்களை உருவாக்கிய விதம். எல்லா நேரங்களிலே அவர்களது சொற்களும் செயல்களும் ரொம்ப நாகரீகமாக, ரொம்ப மரியாதையாக, கண்ணியமாக இருந்ததாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஏன்னா நபியவர்கள் பார்த்து பார்த்து உருவாக்கினார்கள். சஹாபாக்கள் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ஆர்வமானவங்க தான், நமக்கு தெரியும். நபியோடு தொடுவதில் அவர்களுக்கு பேராசை, பேரார்வம். அப்படி வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டி விடுகிறார்கள். சில சஹாபாக்கள் அதை பார்த்துட்டு வேகமாக ஓடி வர்றாங்க. சத்தம் கேட்குது. நபி அவங்க தொழுகையை முடிச்சுட்டு சொன்னாங்க, ஏன் தொழுகைக்கு வேகமாக ஓடி வர்றீங்க? அலைக்கும் பி சக்கீனா, நிதானமாக வாங்க, வல் வக்கார், கண்ணியமாக வாங்க. ஏதாவது ஒரு ரக்காத்து தப்பி போச்சுன்னா பரவாயில்ல,
நீங்கள் கிடைத்த ரக்காத்தை தொடுங்கள், முடிந்த பிறகு எழுந்து தொடுங்க. ஏன் ஓடி வருகிறீர்கள்? சங்கைக்குரியவர்களை கவனிக்க வேண்டும். தொழுகைக்காக வேண்டிதானே வருகிறோம், தக்பீர் தஹ்ரீமாவுக்காக வேண்டிதான் வருகிறோம் என்றிருந்தாலும் கூட நீங்கள் அப்படியாக இருந்தால் முன்கூட்டியே வந்திருக்கும். கடைசி நேரத்தில் நீங்கள் வருகிற போது, வேகமாக ஓடி வருகிற போது, மூச்சு திணறலோடு நின்று தொடுகிற போது அல்லாஹ்வுடைய கண்ணியம் இதில் இருக்கிறது. தொழுகையை நிம்மதியாக தொட வேண்டும் என்பது இருக்கிறது. மிக குறிப்பாக உங்களுடைய மரியாதை இருக்கிறது. இப்போ ஓடி வந்தால் நல்லாவா இருக்கும்? நபி அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க, நிதானமாக வாங்க, வருகிற போது கண்ணியமாக வாருங்கள். உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புக்கு முன்னால் நீங்கள் வந்து நிற்கிற போது கண்ணியமாக வர வேண்டும். சங்கைக்குரியவர்களே, இது தொழுகைக்கு மட்டுமல்ல, உலக வாழ்க்கையில் அப்படித்தான். கண்ணியமாக, நிதானமாக, கட்டுப்பாடோடு வாழ வேண்டும். இப்போ இந்த நூற்றாண்டுக்கு இது தேவையா இல்லையா? தேவைதான். மிக குறிப்பாக 2K கிட்ஸுக்கு கட்டாயம் தேவைதான். ஏன்னா 90 கிட்ஸு 2K கிட்ஸுன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், 90 கிட்ஸ் ஓரளவுக்கு நிதானமாக, பக்குவமாக, சற்று யோசித்து விட்டு காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். இந்த நவீன காலத்தில் உள்ள தலைமுறை பிள்ளைகளுக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாது. நான் குற்றம் சுமத்தல. இன்றைய நவநாகரிகத்தில் நவீன கண்டுபிடிப்புகள் நமது பிள்ளைகளை மாற்றிவிட்டது. சிந்தனை பிறழ்வு ஏற்பட்டு விட்டது. உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தலைமுறை பிள்ளைகளிடத்திலே கட்டுப்பாடு என்பது அலர்ஜியாக இருக்கிறது. இல்லையா? ஸ்கூலில் வாத்தியார் கண்டிச்சா ஏற்றுக்க முடியல, மக்தபில் ஆசிரியர் கண்டிச்சா ஏற்றுக்க முடியல. அதில் பையன் ஓலம் வருவான், நீங்கள் கண்டிஷன் பண்ணாதீங்க. எங்கத்தான் என்னை மக்தபில் அனுப்பும்போது எங்கள் வாத்தியார்கிட்ட சொன்னார், உஸ்தாட்ட, பையனை நல்லா அடிங்கண்டார். ஆனால் இன்றைக்கி பசங்களாம் அப்படி இல்லை. அதற்கு ஒரு பயம் பண்ணார். நடக்குதா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தலைமுறை கட்டுப்பாட்டை விரும்புவதில்லை. அவர்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது சந்தோஷமாக இருக்கணும், தான் நினைத்ததை செய்ய வேண்டும் என்கிற விதிகளை தகர்க்கக்கூடிய மனோநிலை இன்றைய தலைமுறையிடத்தில் அதிகமாக இருப்பதாக உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு ஒரு முக்கிய காரணம் அவர்கள் கையில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நவீன சாதனங்கள். நினைச்சதை உடனே அடையணும் என்கிற மனோநிலை சங்கைக்குரியவர்களே இன்றைய இளைஞர்களை, இன்றைய சிறுவர்களை நம்மிடமிருந்து மிக தூரமாக கொண்டு சென்று விட்டது. அப்போனா நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், தம்பி நிதானமாக இருங்க, வாழ்க்கையில் சுய ஒடுக்கத்தோடு இருங்க. நபி அவர்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற நிகழ்வு எங்கே நடந்துச்சுன்னு சொன்னால், தொழுகையாளிகளை உருவாக்கியதில் அல்ல, நோன்பு வைக்கக்கூடிய ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நபர்களை உருவாக்கியதில் மட்டுமல்ல, வாழ்நாளில் எந்த இடத்திலேயும் அவர்கள் சுய ஒடுக்கம் தவறாதவர்களாக, தங்களுக்கு எது சரி என்று போதிக்கப்பட்டதோ அதை விட்டு தராதவர்களாக அவர்கள் வாழ்ந்த அந்த இடத்திலே நபி அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இல்லையா சங்கைக்குரிய பெருமக்களே? அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுய ஒழுக்க சீலர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு அது மிக மிக தேவையாக நாம் கருதுகிறோம். கண்ணுக்கு முன்னால் நமது பிள்ளைகள் இருப்பதைப் போலவே கண்ணுக்கு பின்னாலும் இருந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா இன்றைக்கு அவர்களின் உரையாடல், அவர்களின் செயல்பாடுகள் எல்லாமே வரவேற்கத்தக்கதாக இல்லை. உதாரணத்துக்கு இந்த தலைமுறைக்குன்னு ஒரு டிக்ஷனரி வச்சுருக்காங்க, பாஷை. அவர்கள் பேசுகிற பாஷை பல பாஷை அநாகரிகமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள்லாம் என்னவே செய்யக்கூடாது, பயன்படுத்தவே கூடாது. ஆனால் ரொம்ப நாகரிகமான வார்த்தைகளை கொண்டு அந்த செயல்களை அடையாளப்படுத்துகிறார்கள். உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்ல, ஃப்ரீ கிளைம்பிங் என்று இன்றைய பிள்ளைகள் பரிமாறிக்கொள்கிறார்கள். அப்படின்னு என்ன தெரியுமா? அடுத்தவங்களுடைய அந்தரங்கத்தை சோஷியல் மீடியாவோ, இன்ஸ்டாகிராமோ, ஃபேஸ்புக்கோ இதிலெல்லாம் அவங்களுடைய அனுமதியே இல்லாமல், அவனுக்கே தெரியாமல் திருட்டுத்தனமாக உள்ளே போய் வேவு பார்த்தா அதுக்கு பேர் ஃப்ரீ கிளைம்பிங் பேர். ரொம்ப நாகரிகமாக இவர் சொல்லார், நான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறார். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வார்த்தைகள், அதுக்கு தனி டிக்ஷனரியே வச்சுருக்காங்க. சிலதுக்கெல்லாம் அர்த்தம் நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளவு அநாகரிகமான வார்த்தைகள். பேசிக், எக்ஸ்ட்ரா, இதுக்கு என்னங்க அர்த்தம்? பேசிக்னா அடிப்படையானது, எக்ஸ்ட்ரானா அதிகப்படியானது. இல்லையா? எதுக்கு தெரியுமா பேர் வச்சுருக்கான்? வாழ்க்கையில் ஒழுக்கமாக, நியாயமாக, நேர்மையாக நடக்கிறான் பாருங்க, அவனுக்கு பேர் பேசிக். பேசிக் பெருசாக ஒன்றும் இல்லை. உண்மையான அன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆணையோ பெண்ணையோ இவர்கள் எப்படி தெரியுமா அடையாளப்படுத்துகிறார்? எக்ஸ்ட்ரா.
உண்மையாக ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பேர் எக்ஸ்ட்ரா. அதாவது பேசிக் என்று சொல்லி ஒரு ஒழுக்க சீலனையும் எக்ஸ்ட்ரா என்கிற வார்த்தையில் ஒழுக்கமுள்ள உண்மையான அன்புள்ளவர்களை கொச்சைப்படுத்துகிற வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது. சங்கைக்குரியவர்களே, இதுவெல்லாம் பேச்சு பாஷை என்று நாம் கடந்துவிட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க விஷயத்திலேயும் சரி உலக விஷயத்திலேயும் சரி தலை சிறந்த ஒழுக்க சீலர்களை உருவாக்கினார். அபூ ஜுஹைஃபான் ஒரு சஹாபி, வாலிபர் தான், வந்து உட்கார்றார் பெருமானாருடைய சபையில். ஏப்பம் விட்டார், மறுபடியும் ஏப்பம் விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, அபா ஜுஹைஃபா, இந்த உலகத்தில் ஏப்பம் எப்போ வரும்னா கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா தான் ஏப்பம் வரும். இப்போ நபி அவங்க சொன்னாங்க, அக்ஸருன் நாசி ஷபான் ஃபித் துன்யா அத்வலுஹும் ஜூஅன் யௌமல் கியாமா. உலகத்தில் யார் அதிகமாக சாப்பிடுகிறார்களோ மறுமையில் அவர்கள் அதிகமாக பசியோடு இருக்க வேண்டிய தேவை வரும் என்றார்கள். இது நபி அவங்க சொல்லிட்டாங்களா? வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், அபூ ஜுஹைஃபா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் அதற்கு பின்னால் வயிறு நிரம்ப மௌத் வரைக்கும் சாப்பிடவே இல்லை. காலையில் சாப்பிட்டா அடுத்த வேளை சாப்பிட மாட்டான், ஒருவேளை மதியம் சாப்பிட்டா இரவு சாப்பிட மாட்டான். இப்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நூற்றாண்டு தரிகட்டு சென்று கொண்டிருக்கிறது. நம் பிள்ளைகள் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நமக்கே தெரியாது. சில செய்திகளை கேட்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. டேட்டிங்க்கு ஆப்பெல்லாம் வந்திருக்கு, டேட்டிங்கு ஆப்புகள் வந்திருக்கிறது. ஆப்புகளில் வந்த பெரிய ஆப் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேற்பட்ட பிரச்சனைகள் அதில் நடந்திருக்கு, ஸ்கேம்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நமது பிள்ளைகள், இந்த சமூகத்தின் பிள்ளைகள் எங்கே சிக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அதில் கோளாறுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதிலிருந்து விடுவிப்பதற்கான ஒரே வழி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்முடைய சமூகத்தை இணைப்பது. சொர்க்கத்திற்கான பாதை, பெருமானாருடைய சுன்னத்துகள், பெருமானாருடைய வாழ்வியல் வழிமுறைகளை நாம் எப்பொழுது நமது பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறோமோ அப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் வாடுகிற போதும் சரி, நம்முடைய மறைவுக்கு பிறகும் சரி, ஒழுக்க சீலர்களாக வாழ்வார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஆசிரியனாக அனுப்பப்பட்டேன்டான். இன்னைக்கு நபியவர்கள் நமக்கு வாழ்வை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ உலகத்தில் இந்த மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரத் முழுமையாக பேசப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வாசியுங்கள்னு சொல்லணும். ஒரு பெருமானாருடைய வரலாற்று நூல் ஒன்றை வாங்கி தமிழ்லையோ ஆங்கிலத்திலேயோ வாங்கி கொடுத்து படி. 12 நாள் முழுசாக படித்து முடி. 12ஆவது நாளில் நான் கேள்வி கேட்பேன், உனக்கு நான் ஒரு பரிசு தரேன்னு சொல்லுங்கள். எந்த நிகழ்வு நம்முடைய பிள்ளைகளை எப்படி மாற்றும் என்று சொல்ல முடியாது தங்கைக்குரிய பெருமக்களே. எனவே நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தோடு இணைந்திருக்கிற வரை அவர்கள் பாதுகாப்போடு வாழ முடியாது. அல்லாஹுவோடும் ரசூலோடும் அவர்கள் இணைகிற போதுதான் ஒடுக்க சீலர்களாக, நேர்மையாளர்களாக, இரையச்சம் உள்ளவர்களாக, பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர்களாக, சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக, பெரியோர்களை மதிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் வல்ல நாயன். அப்படிப்பட்ட நல்ல சந்ததிகளை உருவாக்குவதற்கு இந்த மீலாது விழாக்களை காரணமாக ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.